இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க ஒரு வாட்ச்மேன் வந்து அந்த கம்பெனி ஓனரை எந்திரிக்க சொல்றாங்க. உடனே ஓனர் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த வாட்ச்மேன், நான் உங்களை எந்திரிக்க சொன்னேன்னு கோவமா சொல்றாள். உடனே அந்த கம்பெனி ஓனர் எந்திரிச்சு, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. உடனே பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தவரும், ஏய் வாட்ச்மேன், ஒரு கம்பெனி ஓனர் கிட்ட இப்படியா கொஞ்சம் கூட அறிவே இல்லாம நடந்து பண்ணு திட்டுறாரு. அதுக்கு இந்த வாட்ச்மேன், நீ கொஞ்ச நேரம் வாய மூடுன்னு சொல்லிட்டு இந்த ஓனர் அம்மா கிட்ட என்ன அதிகாரம் பண்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்றாங்க. உடனே இந்த ஓனர், நான் இந்த கம்பெனியோட ஓனர், நீ இந்த கம்பெனியோட வாட்ச்மேன், நான் நினைச்சா இப்பவே உன்னை இந்த வேலையில இருந்து தூக்க முடியும்னு சொல்றாங்க. உடனே அந்த வாட்ச்மேன், உன்ன மாதிரி ஆளுங்க இருக்க கம்பெனில வேலை செய்யறத நான் கேவலமா நினைக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த ஓனர், உன்ன மாதிரி காட்டு மிராண்டிதனமா நடந்துக்கிற பொண்ணுக்கு இந்த கம்பெனில வேலை கிடையாது, முதல்ல என்னோட கம்பெனியை விட்டு வெளியே போன்னு சொல்றாங்க. அந்த வாட்ச்மேனும் சரின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தவர் அந்த ஓனர் கிட்ட, இந்த பொண்ணு ரொம்ப நல்லவங்க, இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க, ஆனா இன்னைக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியலன்னு சொல்றாரு. உடனே அந்த ஓனரும், எனக்கும் அந்த பொண்ணை பத்தி நல்லா தெரியும், ஆனா ஏன் இப்படி பண்றான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த ஆளை போய் கம்பெனி வேலையை பார்க்க சொல்றாங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு ஆபீஸ் விட்டு வெளியே வராரு. அப்போ இந்த செக்யூரிட்டி போன்ல டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னுடைய அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணுங்க, நான் சாயங்காலத்துக்குள்ள பணத்தை எடுத்துட்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட உடனே அந்த நபர் ஆபீஸ் ரூமுக்குள்ள போய், மேடம் அந்த செக்யூரிட்டி போன்ல அவங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. உடனே அந்த ஓனர் வெளியில வேலை பாக்குறவங்களுக்கு கால் பண்ணி செக்யூரிட்டிய உள்ளார வர சொல்லுங்கன்னு சொல்றாங்க. உடனே அந்த செக்யூரிட்டியும் உள்ளார வந்து, எதுக்காக என்ன வர சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. உடனே அந்த ஓனர், நீ எதுக்காக இன்னைக்கு இப்படி நடந்துகிட்டன்னு எனக்கு இப்பதான் தெரியுது, உங்க அப்பா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காரான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த செக்யூரிட்டி, ஆமா அதுக்காக தான் உங்ககிட்ட லீவ் கேட்டேன், ஆனா நீங்க லீவ் கொடுக்க முடியாதுன்னு என்ன திட்டி அனுப்பிட்டீங்க, எங்க அப்பாவோட ஆபரேஷனுக்கும் பணம் தேவைப்பட்டது, நீங்க என்ன வேலையை விட்டு தூக்கிட்டா என்னுடைய புடிமான காசு எனக்கு வரும், அதை வச்சு எங்க அப்பாவோட உயிரை காப்பாத்தலாம்னு தான் இப்படி பண்ணன்னு சொல்றாங்க. உடனே அந்த ஓனர், நீ உன்னுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல வேண்டியிருந்தானே, சொல்லியிருந்தா நான் கண்டிப்பா லீவ் கொடுத்திருப்பேன், சரி முடிஞ்சதை விடு, நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு, போய் உங்க அப்பாவை பாரு, உங்க அப்பாவுடைய ஆபரேஷன் செலவு எல்லாத்தையுமே நானே ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்க. உடனே இந்த செக்யூரிட்டி, ரொம்ப நன்றி மேடம்னு சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட இன்னைக்கு அப்படி நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. உடனே அந்த ஓனர், உன்னுடைய இடத்துல நான் இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பேன், நீ முதல்ல போய் உங்க அப்பாவை பாரு, அப்பா முழுமையா குணமாகுனதுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தா போதும்னு சொல்றாங்க. அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த ஓனர் பக்கத்துல இருக்க நபர் கிட்ட, அவங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் செலவுக்கு எவ்வளவு பணமோ அதை விட 1 லட்சம் கூடுதலா அந்த செக்யூரிட்டி அக்கவுண்ட்டுக்கு போட்டு விடுங்கன்னு சொல்றாங்க. இந்த மனசு யாருக்குங்க வரும்? இந்த ஓனர் அம்மா அந்த செக்யூரிட்டி பொண்ணுக்கு உதவின செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.